ஒரு சிலருக்கு கடுமையான உழைப்பாளியாக இருப்பாள். எல்லா வேலைகளையும் ஆஃபீஸ்லேயாகட்டும் வீட்லேயாகட்டும் எங்கேயானும் இழுத்து போட்டு செய்வாள். ரொம்ப நல்ல பேர் புகழ் இதெல்லாம் இருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் ப்ரமோஷன்னு வரைச்சி மட்டும் அது மட்டும் கிடைக்காது. இதனால மனசில் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். தகுதி இருந்தும் அந்த ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கலையே அப்படின்றது வேதனையாக இருக்கும் இல்லையா? இதுக்கு காரணம் என்னென்னா, ஜாதகத்தில் அந்த உத்தியோகஸ்தானத்தில் சில கிரகங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் கிரக பார்வையினுடைய குறைவும் இந்த மாதிரி சிலதுகள்லாம் தான் இருக்குது. அது ஜாதகம் ஜோதின்னு சொல்லிச்சா சொல்லுவாங்க. நாம் இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன், உயர் பதவி, அது நமக்கு சேர்றதுக்கு ஒரு நல்ல அழகான அம்பாளுடைய ஸ்லோகம் இருக்குது. இந்த கேட்கறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் நமக்கு நியாயமாக வர வேண்டிய அந்த உயர் பதவி அது நமக்கு கிடைக்கும். அதுக்குண்டான பரீட்சைகள்லாம் பாஸ் ஆகும். அதுக்குண்டான வழிகளெல்லாம் நமக்கு பிறக்கும். அதனால் நம்பிக்கையோடு அந்த ஸ்லோகத்தை நம்ம கேட்டு அப்புறம் நம்ம வழக்க பிரகாரம் ஆஃபீஸில் நம்ம வேலை பண்ணிட்டு இருப்போம். நிச்சயமாக நமக்கு உயர் பதவிகள்லாம் தானே சேரும். தேன், இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அம்பாளுக்கு தேன் நிவேதனம் பண்ணணும். தேன் நிவேதனம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு அந்த தேனை நம்ம அம்பாளுக்கு கொடுத்துட்டு அந்த தேனை நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிடணும். இதை மாதிரிக்கா 45 நாட்கள் போகும். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாமா? ஸ்ரீ சிவாயை நமஹ. த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே भवेत् पूजा पूजा तव शरणयोजा विरचिता तदा हि पादोद्वदन मणिपीठस्य निगडे स्थिता ये तेजस्वन्मुकुलितकरोतं மகுடா. இந்த ஸ்லோகங்களெல்லாம் அப்படி நான் பதிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்குறேன். இப்போது அந்த ஸ்லோகத்தை கேட்டாலும் கூட சொன்ன பலன்தான். அதனால் போட்டு நீங்கள் கேட்டு கூட மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவாங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்பாள் காலை பிடிச்சோம்னா நிச்சயமாக அம்பாள் நமக்கு நல்ல உயர் பதவிகளை கொண்டு கொடுப்பா. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்